வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என் பையனே தேங்காய் சட்னி அரைக்கிறேன்னு சொன்னான். அவனே அரைச்சிருக்கான். ஃபஸ்ட்டு தேங்காவை கீறி கொடுத்துட்டேன். நானே அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டளவு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 3-4 பூண்டு பல் அந்த மிக்சியில் சேர்த்துக்கணும். இஞ்சும் பூண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை 2, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அதை நம்ம அதிலேயே அரைச்சிட்டோம்னா சாப்பிடும்போது நமக்கு உணவு உடம்புல சேர்ந்துக்கும். அதனால் நம்ம இதே தாளிப்பில் போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அதிலே போட்டுருவேன். அடுத்தது பொட்டுக்கடலையை அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம். அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி, தேங்காய் சட்னி. இது சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி துவையல் மாதிரி உப்புமா அதுக்கெல்லாம் தான் நான் கொஞ்சம் திக்காக வைப்பேன். தோசை இட்லிக்கெலாம் தண்ணியாக தான். கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சம் நம்ம தேங்காய் சட்னியில் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிடும்போது அந்த சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த வெங்காயம் தாளிக்கும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 4-5 வெங்காயம் உரித்து அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி போடுவோம். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வேணால் குண்டு மிளகா, காஞ்ச மிளகா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகா போட்டும் தாளிக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கப்புறம் அவனே தோசை ஊற்றி எங்களுக்கு கொடுத்தான். இப்போ இதுக்கப்புறம் சட்னி லைட்டாக அந்த இதை தாளிப்பை வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். தேங்காய் சட்னி ரெடி. சூப்பராக இருந்தது தேங்காய் சட்னி. என் பையன் ரெடி பண்ணது. அந்த தேங்காய் சட்னியில் கொட்டிட வேண்டியதான் அந்த கடுகு தாளிப்பை. ஓகே, சூப்பர். அடுத்தது 2 ஏற்கனவே ஒரு கார சட்னி அவன் ரெடி பண்ணான். கார பூண்டு சட்னி. அதுவும் இதுவும் ஒரே நாளில் தான் ரெடி பண்ணது. அதை ஃபஸ்ட்டு தோசைக்கு வச்சுட்டு அடுத்தது தேங்காய் சட்னியும் ஒரு கப்பில் வச்சு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தான் என் பையன். எனக்கு சூப்பராக இருந்துச்சு. சட்னியும் 2 வகையான சட்னி ப்ளஸ் தோசை. இப்போ தேங்காய் சட்னி எடுத்து அந்த கப்பில் ஊற்றி கொடுக்குறான். ஊற்றியாச்சு. தோசையை அவன் கையாலேயே தோசை ஊற்றி கொடுத்தான். இப்போ அதை அவங்க டேடிக்கு கொடுத்துட்டான். சூப்பர், தேங்க்யூ.